Good afternoon, one and all. I'm Ramesh, one of the co-founders of Graha Space. We are into building nano satellites. நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா குட்டி குட்டி சேட்டலைட்ஸ் பில்ட் பண்ணி பிஎஸ்எல்வி அப்புறம் ஸ்கை ரூட் இவங்களோடலாம் லான்ச் பண்ணுறோம். ஸோ இந்த பேனல் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மிக்ஸ்ட் பேனல் wherein we talk about AI in space tech, AI in e-commerce, AI in general application building and development. ஸோ இதில் என்னென்னலாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்னென்னலாம் வந்து சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா we have a set of panelists who is going to explain and feel free to ask questions towards the end of it if we have some time. Okay, so that's an explosive start to the first lunch session. I'll now let the panelists introduce themselves. Dr. Aravind, please go ahead, introduce yourself. Okay, hi. Yeah, my name is Arvind. So, Tamiliya poidalam. Okay, so என் பேர் டாக்டர் அரவிந்த் சுப்ரமணியன். ஸோ I have done my PhD in technology adoption and I am a Microsoft, IBM, Google certified AI practitioner. நான் வந்து ஒரு டெக்னாலஜி கம்பெனி ஆல்ஃபாரிதம்னா அந்த கம்பெனியில் வந்துட்டு ஏஐ சொல்யூஷன் ஸ்பெஷலிஸ்டாக ஒர்க் பண்ணுறேன். ஸோ நாங்கள் வந்து நிறையா கம்பெனிஸ்க்கு லார்ஜ் என்டர்பிரைசஸ்க்கு வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் பார்த்துட்டு அந்த இடத்துல எங்கே பெயின் பாயிண்ட்ஸ் இருக்குது, அந்த பெயின் பாயிண்ட்ஸை வந்து எப்படி ஜெனரேட்டிவ் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ அதான் என்னுடைய ஒர்க் ஆக்சுவலி. ஸோ இது இல்லாமல் ஆஸ் அ பர்சனல் ஆம்பிஷனாக இந்த வருஷத்தில் ஐ எம் பிளானிங் டு ட்ரெயின் அட்லீஸ்ட் 10,000 people on generative AI, concepts of generative AI. So I go to a lot of colleges, SRM, Sastra, Veltech, இந்த மாதிரி நிறைய காலேஜஸ், ஆல்சோ இன் சேலம், கோயம்புத்தூர், சென்னை. ஸோ ஐ ட்ராவல் அரவுண்ட் அண்ட் நிறைய காலேஜஸ் போயிட்டு யங் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ பற்றின புரிதல். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிற இந்த டெக்னாலஜினால ஒரு இன்னைக்கு நீங்கள் ஒரு யூஎஸ்ல ஒரு சிலிகான் வேலியில் இருக்கிற அதே ஒரு டெக்னாலஜி என்ன அவங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கோ அந்த விஷயங்கள் வந்து ஒரு Tier 2, Tier 3 சிட்டியில் கூட யூ கேன் கெட் இட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஜெனரேட்டிவ் ஏஐ. ஸோ அதான் வந்து ஐம் ட்ரைங் டு டூ. வாட் ஐம் ட்ரைங் டு டூ இஸ் ஐம் ட்ரைங் டு ஹெல்ப் அதர் பீப்புள் இன் get into the like அவங்களுக்கு அந்த விசிபிலிட்டி ஜெனரேட்டிவ் ஏஐ பற்றின விசிபிலிட்டியை கொடுக்கறதுக்கு ஐ எம் ட்ரைங் டு மீட் பீப்புள் அண்ட் ஸோ தட்ஸ் வை ஐவ் கம் ஃபார் திஸ் ஈவெண்ட் ஆல்சோ. ஸோ ட்ரை டு see how we can help. Okay, 10,000 people you said, right? 10,000 people, yeah, in generative AI. So far I have trained at least 1,000 plus. That's a wonderful initiative. Yeah, so the thing is like இப்போ நம்ம ஒரு காலேஜ் போறோம் அப்படின்னா we are at least meeting 200 people there. So அந்த மாதிரி I have taken like close to ஒரு 20-30 sessions where like 100 people அந்த மாதிரி. அண்ட் இந்த மாதிரி சம்மிட்ஸ்லாம் வரும்போது we are doing and also யூசர் மீட்டப்ஸ் இருக்கும். இப்போ டெக் மீட்டப்ஸ், மைக்ரோசாஃப்ட் மீட்டப், ஐபிஎம் மீட்டப்ஸ். ஸோ அந்த மாதிரி சம்மிட்ஸில் போயிட்டு ஐ கிவ் ட்ரைனிங், நிறைய ஒர்க் ஷாப்ஸ். ஸோ இந்த மாதிரி காலேஜஸ். ஸோ பேசிக்காக இப்போது ஒரு சின்ன ஒரு 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 அளவுக்கு ஒரு அட்டென்ஷன் அந்த இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் ஓகே நம்ம ஒன்று புதுசாக கற்றுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு முனைப்பு மட்டும் இருந்தால் போதும். all you need to do is some skills in terms of programming. அது எப்படி நடக்குது அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா you can easily able to innovate, use these AI tools. Lot of tools are there, no code, low code, even like with even if you don't know coding you can use AI to do something. So அந்த மாதிரி I'm trying to give that education to the people so that people can come and very nice, thank you so much. So இப்போ நீங்க வந்து you have met so many students and so what is the common pattern that you see when students go ahead and approach an AI company? What kind of struggles that they are facing? What are the challenges they are facing? நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல, if you can share something. And correct. What are all the things? Sorry. Yeah. So what are all the அது என்ன சொல்றது, என்னென்ன தப்பெல்லாம் பண்றாங்க அவங்க, and how can they rectify so that their opportunities are more? Actually, one of my big regret is I'm 33 already. So if I was a college student at this time, it would have been a lot different. ஏன் அப்படின்னா இன்னைக்கு education towards generative AI, it's very decentralized. ஓகேங்களா, இன்னைக்கு நம்ம போயிட்டு ஒரு காலேஜ்லயோ இல்லை ஒரு ஸ்கூல்லையோ தான் அந்த பர்டிகுலர் கோர்ஸை படித்தாதான் நம்ம வந்துட்டு
ஒரு ஜெனரேட்டிவ் ஏ எக்ஸ்பர்ட் ஆகணும்ன்றது கிடையாது. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 12 years ஐ வாஸ் அ மார்க்கெட்டர். எனக்கும் ஏஐக்கும் ப்ரோக்ராமிங்க்கும் சம்மந்தமே இல்லை 12 வருஷத்துக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ஜாப்ல இருக்கும்போது, என்னுடைய கடைசி ஜாப்ல இருக்கும்போது என்னுடைய பாஸ் வந்து எனக்கு சொல்றது ஒரு விஷயம், உனக்கு மார்க்கெட்டிங் பட்ஜெட் கிடையாது, இந்த 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 குவார்ட்டருக்கு உனக்கு மார்க்கெட்டிங் பட்ஜெட் கிடையாது, பட் ஐ நீட் டு இன்க்ரீஸ் த ஆர்கானிக் டிராஃபிக் பை 5x. ஓகேவா? அதாவது மணியே கிடையாது, பட் மார்க்கெட்டிங் பண்ணணும், இதுதான் என்னுடைய சேலஞ்ச். ஸோ இந்த மாதிரி நாங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது எஸ்இஓ கண்டென்ட் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போதான் இட்ஸ் லைக் 2 years பேக் நம்ம ஓப்பன் ஏஐ சாட் ஜிபிடி ரிலீஸ் பண்றாங்க. அப்போ they are giving API keys for people to go and build something on top of it, right? So அந்த டைம்ல நாங்க என்ன பண்ணோம்னா, we tried playing with it. அப்போ எங்களுடைய கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னென்ட் விமன் தான். ஸோ பிரெக்னென்ட் விமன் வந்து கூகுள் என்ன சர்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏஐ கேட்கிறோம், ஒரு 1000 டாபிக்ஸை சஜஸ்ட் பண்ண சொல்றோம். ஸோ அது சஜஸ்ட் பண்ணுது, கேன் அ பிரெக்னென்ட் விமன் ஈட் மேங்கோ, கேன் தே ஈட் பீட்சா, கேன் தே ஈட் ஃபாஸ்ட் ஃபுட், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் அவங்களுக்கு அந்த டைம்ல இருக்கும். ஸோ அவங்க வந்து சர்ச் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் அதுகிட்ட இருந்தே நாங்கள் வாங்கிட்டு, ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா, எங்களுடைய கண்டென்ட் ரைட்டர்ஸ் எழுதக்கூடிய அந்த கண்டென்ட்டை நம்ம ஏஐக்கு கொடுக்குறோம். இப்படிதான் எங்களுடைய கண்டென்ட் ரைட்டர்ஸ் வந்து ஃபார்மேட்ல எழுதுவாங்க. ஸோ அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த டாபிக்ஸ்க்கு அதுவே 1000+ பிளாக்ஸை ஜெனரேட் பண்ணி கொடுக்குது. Wonderful. So then what we did, we again used a AI technique to programmatically upload all these content. நாங்க உட்காந்து பண்ணாம ஏஐ வந்து எங்க வெப்சைட்ல எல்லா பிளாகையும் அந்த டைட்டில், இமேஜ் ஜெனரேட் பண்ணி கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணிடுச்சு. இந்த ஹெட்டிங் கிரியேட் பண்ணிடுச்சு. நம்ம எஸ்இஓல வந்துட்டு ஸ்கீமான்னு சொல்லுவோம், H1 டேக், மெட்டா டேக், டைட்டில், ஹெட்லைன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டுருச்சு. போட்டுட்டு நான் கூட விட்டுட்டோம், சரி ஓகே ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோன்ட்டு. இன் அ மேட்டர் ஆஃப் 2 to 3 weeks எங்களுடைய டிராஃபிக் வந்து 25,000 இருந்த டிராஃபிக் வந்து 2.5 lakhs போயிடுச்சு. 10 times இன் அ மேட்டர் ஆஃப் 3 to 4 weeks. இது வந்து நான் பார்த்ததுக்கு அப்புறமா ஐ அண்டர்ஸ்டுட் தட் ஜெனரேட்டிவ் ஏஐ இஸ் சம்திங் ஹியூஜ். தட் இஸ், நீங்க ரீசெண்டா சுந்தர் பிச்சை கூட சொல்லியிருப்பாரு, இன்வென்ஷன் ஆஃப் ஃபயர், அதாவது இன்வென்ஷன் ஆஃப் ஜெனரேட்டிவ் ஏஐ இஸ் ஈவன் மோர் சிக்னிஃபிகன்ட் தென் இன்வென்ஷன் ஆஃப் ஃபயர்னு சொல்றாரு. ஃபயரை கண்டுபிடிச்சதை விட ஜெனரேட்டிவ் ஏஐ நம்ம கண்டுபிடிச்சது வந்து ஹியூமன் சிவிலைசேஷன்ல ஒரு பெரிய விஷயம். அது வந்துட்டு நான் வந்து 2 years முன்னாடி இதை பார்த்த உடனே என்னை பொறுத்த வரைக்கும் என் பாஸ் வந்து இஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். வித்வுட் ஸ்பெண்டிங் மணி வி காட் திஸ் ரிசல்ட்ல. ஸோ நான் என்ன பண்ணிருக்கணும், ஐ ஷுட் ஹவ் வெயிட்டட், காட் மை இன்க்ரிமெண்ட், ஸ்டேட் இன் தட் மார்க்கெட்டிங் ஜாப். வாட் ஐ டிட், the next week I put down my paper, I told I'm not doing marketing anymore, I'm going to learn this AI. So AI படிக்க ஆரம்பிச்சுட்டு ப்ரோக்ராமிங் நானே காலையில பைத்தான், அடுத்து ஜாவா ஸ்கிரிப்ட், அடுத்து APIs யூஸ் பண்ணி பில்ட் பண்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு 2.5-3 monthsல வந்துட்டு ஐ வுட் ஹவ் பில்ட் க்ளோஸ் டு 10 to 15 applications by myself. அதுக்கப்புறமா I started approaching companies, clients and started doing. So அப்படிதான் I pivoted my career from a marketing to this. So இதே மாதிரி the students can also pivot their self. Yeah, because see, I didn't go to a college, I didn't go to a school, and wonderful. I was a 30-year-old guy. Like I was in my past my prime. இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற எனர்ஜி எனக்கு கிடையாது. Like how, like பாத்தீங்கன்னா அவங்க ஸ்கூல் or காலேஜ் போகும்போது they have like huge amount of energy, they don't know where to put it. இன்னைக்கு வந்து இன்டர்நெட்டை நீங்க யூடியூப்ல the kind of free content available, ஓப்பன்ஏயோட ஆண்ட்ரே அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், ஆண்ட்ரே கல்பாத்தி, அவருடைய யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு LLM எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஒரு சாட் ஜிபிடியை ஸ்கிராச்ல இருந்து எப்படி பில்ட் பண்ணணும்ன்றத எஸ் புட் இட் அஸ் ஒரு 25 parts. So you just follow that, you can build your chat GPT. And there are too many GitHub profiles, GitHub repositories, YouTube tutorials, Upgradla, Coursera. There is so much free. Google hello, yeah, Google, Microsoft, IBM what they are trying to do is they are trying to give free courses, free courses, without paying money. You can learn it. ஓகேங்களா? அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்தியா ஏஐ அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து, அதுல வந்து 7 பில்லர் வந்து இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த பில்லர்ஸ் வந்து என்னன்னா எஜுகேட்டிங் பீப்புள் ஆன் ஜென்ஏஐ. ஸோ இந்தியா ஏஐ போர்ட்டல் போனீங்கனாலே thousands of free resources அவங்க கொடுக்குறாங்க. நீங்க போய் நீங்க வந்து உங்களுக்கு ஏஐ பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அண்ட் why it is important. இன்னைக்கு நான் ஏன் இவ்வளோ இதை ஸ்ட்ரெஸ் பண்றேன் and why I want to go and personally touch 10,000 people and tell them GenAI is the next thing na, இன்னைக்கு GenAI is not only a career or a profession, it is going to become an aspect of life. ஏன் அப்படின்னா
எவ்ரிதிங் தட் யூ ஆர் கோயிங் டு ஒர்க். என்ன இப்ப நீங்க பஸ்ஸ போறீங்க, அந்த பஸ்ல வந்துட்டு எந்த ரூட்ல போகணும்னு சொல்லிட்டு நாளைக்கு ஏஐ வரும். கார் வந்து போனீங்கன்னா எந்த ரூட்ல வந்து பிரிட்ஜ் இருக்கு, எங்க வந்து இது இருக்கு அப்படின்னு வரும். இல்ல நான் வந்துட்டு இதுல டஸ்ட்பின்ல வந்து குப்பை போட போறேன்னா நாளைக்கு நீங்க ஒரு டஸ்ட்பின்ல போட்டீங்கன்னா வெட் வேஸ்ட் என்ன சாலிட் வேஸ்ட் என்ன அதுவே ஏஐ பிரிச்சு போட்டுரும். So it is going to start everywhere. Embedded AI is going to come everywhere. So you need to interact with AI. So நீங்க எந்த ஜாபுக்கு போனீங்கனாலும் உங்களுக்கு ஏஐ கிட்ட பேசக்கூடிய அந்த ஸ்கில், அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஸ்கில் இருக்காங்கிறத நீங்க இன்னைக்கு ஒரு ஹெச்ஆர் கிட்ட போனீங்கன்னா உங்களோட இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸையும் உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸையும் எந்த அளவுக்கு ஹெச்ஆர் பாக்குறாங்களோ நாளைக்கு உங்களால ஏஐ கிட்ட எந்த அளவுக்கு பேச முடியும் அப்படிங்கிற அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஸ்கில்லையும் பார்ப்பாங்க. ஸோ நீங்க காலேஜ் நீங்க எந்த டிபார்ட்மெண்டா வேணாலும் இருங்க, என்ன கோர்ஸ் வேணாலும் படிங்க, பட் ஜெனரேட்டிவ் ஏஐ வந்துட்டு ப்ளீஸ் பி அவேர் வாட் இஸ் ஹேப்பனிங். இஃப் யூ ஆர் நாட் அவேர், there will be someone who will be more aware and he will take your questions. So that's a wonderful thought. Thank you so much, sir. So considering the time, so what are the future opportunities? இப்போ இருக்கிற general opportunities, I am sure many people would understand. Future opportunities என்னென்ன in terms of general tech, AI இல்ல, you can shed some light on whatever you can. So yeah, so இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 1.5 yearsல ஏஏ வந்து எவ்ரி வீக் ஆர் எவ்ரி செகண்ட் வீக் there is a transformation. ஸோ ஃபர்ஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாட் ஜிபிடின்ற இந்த சாட் இன்டர்ஃபேஸ் இருந்துச்சு, விச் வாஸ் ஜஸ்ட் ஆஸ்கிங் கொஸ்டின் கெட்டிங் கொஸ்டின். ஸோ அப்போ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா ஹாலுசினேஷன் ஆகுது, நிறைய அக்யூரசி இஷ்யூஸ் வருது. அப்போ ரேக்னு ஒரு சிஸ்டம் வந்துச்சு. அந்த ரேக்ல வந்து எப்படின்னா யூ கிவ் சம் நாலேஜ் பேஸ் ஃபார் த ஏஐ, இட் வில் ரெஃபர் அண்ட் ஆன்சர். ஸோ இட் ஹேஸ் சம் கிரவுண்டிங். ஸோ அது வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ரேக் சிஸ்டம் வந்துட்டு இட்ஸ் நாட் ஸ்கேலபிள்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் காலிங்னு ஒன்று வந்துச்சு. பேசிக்கா நீங்க ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற டீடைல்ஸ் வச்சு யூ கேன் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இட் கேன் கோ அண்ட் கெட். அதுக்கப்புறமா என்ன ஆச்சு, ஃபங்க்ஷன் காலிங்கும் இட் பிகேம் லைக் சம் தேர் இஸ் சம் லிமிடேஷன், வி நீட் டு டூ மோர் ஆக்ஷன் ஆன் டாப். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏஐ ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு. ஸோ ஏஐ ஏஜென்ட்ஸ்னா என்னன்னா you are having an AI application, you are giving some rules for that AI to do. எனக்காக போயிட்டு நீ ஒரு ஃபோன் கால் பண்ணு, எனக்காக நீ வந்து ஒரு இமெயில் அனுப்பு, எனக்காக நீ வந்து ஒரு காலை ஷெட்யூல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம ஏஐ ஏஜென்ட்ஸுக்கு டாஸ்க் கொடுக்குறோம். அந்த டாஸ்க்கை டிஃபைன் பண்றோம், அந்த டாஸ்க்கு வந்துட்டு தேவையான கண்டென்ட் அண்ட் நாலேஜ் கொடுக்குறோம், ஏஐ போயிட்டு அதை பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆக போகுது அப்படின்னு சொன்னா ஏஐ இஸ் கோயிங் டு டேக் ஓவர் ரோல்ஸ். தட் இஸ் இனிமே நம்ம வந்து எப்படி சொல்றது, ஒரு கம்பெனில வந்து ஒரு பர்சனை ஹையர் பண்ணும்போது ஏஐ எவ்வளோ ஏஐ ஏஜென்ட்ஸை நம்ம வந்துட்டு கிரியேட் பண்றோங்கிறதும் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியா இருக்கும். ஒரு கம்பெனில எவ்வளோ ஹியூமன்ஸ் ஒர்க் பண்றாங்க, எவ்வளோ ஏஐ ஏஜென்ட்ஸ் ஒர்க் பண்ணுது. ஸோ ஏஐ ஆல்ரெடி இஸ் ஸ்டார்டிங் டு அசிஸ்ட் அ லாட் ஆஃப் பீப்புள். இன்னைக்கு ஒரு கஸ்டமர் கேர் ஏஜென்ட் இருக்காரு, நீங்க அவர்கிட்ட கேட்குறீங்க, சார் என் கிரெடிட் கார்டு வந்து எப்போ சார் டியூ, எப்போ சார் நான் கட்டணும், மணி எப்போ கட்டணும். ஸோ அவர் போயிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்டை செக் பண்ணி வரத்துக்குள்ள நம்ம ஏஐ ஏஜென்ட் அங்கே வச்சிருக்கோம்னா அவருடைய டீடைல்ஸ் போட்டோம்னா அது போயிட்டு செக் பண்ணிட்டு நமக்கு ஆன்சர் சொல்லும். ஸோ இந்த அசிஸ்டன்ட் வந்து இப்போ ஆல்ரெடி இருக்கு. ஸோ இனிமே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இந்த அசிஸ்டன்ட் வில் பிகம் அ ஃபுல் ஃபிளெஜ்ட் ரோல். ஸோ பேசிக்கலி இட் வில் ஸ்டார்ட் டூயிங் சம் ஆக்ஷன்ஸ், இட் வில் ரன் த மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ். இப்போ நான் மார்க்கெட்டிங் விட்டு வந்து நல்ல விஷயம், ஏன்னா மார்க்கெட்டர்ஸ் வர போறாங்க, ஏஐ மார்க்கெட்டர்ஸ். ஸோ மார்க்கெட்டிங் வந்துட்டு அதுவே பண்ணிடும். நம்ம வந்து ஆட்டோமேஷன் வந்து ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், இங்க பாருப்பா உனக்கு வந்து இந்த மாசத்துக்கு 10,000 ரூபாய் பட்ஜெட், எனக்கு இத்தனை லீடு வேணும், இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், ப்ரீவியஸ்ல இதெல்லாம் நடந்திருக்கு, இந்த லேர்னிங் யூஸ் பண்ணி பெட்டர் கேம்பெயின்ஸ் ரன் பண்ணு. எவ்ரி டே ஒன்ஸ் நீ போயிட்டு உன் கேம்பெயினை செக் பண்ணிக்கோ, இந்த சிடிசி ரேட் இவ்வளோ இருக்கணும், பையிங் இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு நீங்க அதுக்கு டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அது பாட்டு ரன் பண்ணிட்டு இருக்கும் கேம்பெயின்ஸை. நீங்க பட்ஜெட் மட்டும் செட் பண்ணிட்டு கிரெடிட் கார்டு போட்டு விட்டீங்கன்னா போதும், அண்ட் ரிப்போர்ட் உங்களுக்கு அது டெய்லி அமுச்சிட்டே இருக்கும். ஸோ நீங்க வந்து லீடு வருதா வரலையான்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, இன்னொரு ஏஜென்ட்டை கிரியேட் பண்ணுவீங்க, இவன் லீடு எடுத்து கொடுப்பான், இந்த லீடுக்கு நீ கால் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் போய் சொல்லு. ஸோ இது எல்லாத்தையும் சொல்லும், குவாலிஃபை பண்ணிடும். ஃபர்ஸ்ட் வந்து லீடு, மார்க்கெட்டிங் குவாலிஃபைட் லீடு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும், ஒரு ரேக் பேஸ்ட் வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் தான் வந்துட்டு விற்கிறதுக்கான இம்பார்ட்டன்ட், என்னுடைய ஹையஸ்ட் ப்ராடக்ட், இதெல்லாம் தான் லோவஸ்ட் ப்ராடக்ட், இதெல்லாம் போயிட்டு வித்துட்டு வாங்க. ஸோ இவன் என்ன பண்ணுவான்னா மார்க்கெட்டிங் குவாலிஃபைடு பேசின கான்வர்சேஷன் டிரான்ஸ்கிரிப்டை இவருக்கு அனுப்புவார், இந்த ஏஐக்கு.
இந்த ஏ என்ன பண்ணுவாருன்னா அந்த டிரான்ஸ்கிரிப்ட ஃபுல்லா படிச்சுட்டு சேல்ஸ் பிளே என்னன்னு பாப்பாரு. யாருக்கு எதை விற்கிறது, யாருக்கு எதை அப்செல் பண்றது, யாருக்கு பர்சனலைஸ் பண்ணி நம்ம ப்ராடக்டை கொடுக்கறதுன்னு சொல்லுவார். ஸோ இது முடிச்சிருச்சா சேல்ஸ் குவாலிஃபை ஆயிடும். ஸோ இன்னொருத்தர் என்ன போவாரு, போயிட்டு நெகோஷியேட்டிங். ஸோ நம்ம ஃபுல் பிளே புக் கொடுத்துரும். இதெல்லாம் தான் உன் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு, இதெல்லாம் தான் பேமெண்ட்ஸ் இருக்கு, இதெல்லாம் தான் இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கு, இதை பேஸ் பண்ணி போய் செல் பண்ணுது. ஸோ இது எல்லாத்தையும் பண்ணிட்டு ரேசர் பே லிங்க் அனுப்பிச்சு விட்டுருவாரு. அவர் பே பண்ணதுக்கு அப்புறமா கஸ்டமர் சக்சஸ் ஏஜென்ட் இன்னொரு ஏஜென்ட் அவர் ஒழுங்கா பண்றாரா, நம்ம ப்ராடக்டை நல்லா யூஸ் பண்றாரான்ட்டு இட் வில் பி அ. ஸோ பேசிக்கலி இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண ஒரு மேனேஜர் இருந்தா போதும். ஸோ எவ்ரிதிங் the entire end to end from a lead procurement the of complete lead funnel. to the ஆமா நீங்க லீட்ல ஆரம்பிச்சு அந்த ஃபனல் லீட்ல ஆரம்பிச்சு எம்கியூஎல் ஆரம்பிச்சு எஸ்கியூஎல் ஆரம்பிச்சு சேல்ஸ் ஆயிட்டு அந்த கஸ்டமரோட ஃபுல்ஃபில்மெண்ட்ல இருந்து கஸ்டமரோட சக்சஸ் வரைக்கும் இட் வில் வொர்க். Okay. Yeah, sure. So your final words for the students. ஹலோ மை ஃபைனல் வேர்ட்ஸ் அப்படின்னா இங்க மோஸ்ட்லி ஐ திங்க் நம்மளுடைய ஆடியன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, தெர் இஸ் அட்லீஸ்ட் இன் திஸ் கரண்ட் சினாரியோ there is a lot of resources available. அதாவது இன்னைக்கு வந்து என்ட்ரி பேரியர்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எல்லா ஃபீல்டுக்கும் ஒரு என்ட்ரி பேரியர் இருக்கும். ஸோ ஜெனரேட்டிவ் ஏஐக்கும் என்ட்ரி பேரியருங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் இந்த கோடிங் நாலேஜ் இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி. அண்ட் ரிசோர்ஸஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிஐ டோக்கனுக்கு காஸ்ட் வருது, இதுக்கு காஸ்ட் வருது, இதை செட்டப் பண்ணுறதுக்கு வந்து காஸ்ட் வருது. பட் நிறையா கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாபி பிளான்ஸ் வந்து கொடுக்குறாங்க. வர்சல்ல வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஹோஸ்ட் யுவர் வெப்சைட் ஃபார் ஃப்ரீ. ஸ்ட்ரீம்லிட்ல வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட் வந்து பண்ணவே தேவையில்லை, பேக் எண்ட் இருந்தாலே யூ கேன் அப்ளை டக்குன்னு ஒரு பைலட் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணலாம். அதே மாதிரி கிராக் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஐ கீஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஃபார் எல்எல்எம் யூசேஜ். இந்த மாதிரி நிறைய நோ கோட் லோ கோட் டூல்ஸும் வந்துட்டு தே ஆர் கிவிங் லாட் ஆஃப் ஆப்ஷன். ஸோ பேசிக்காக வந்து உங்களுக்கு வந்து த பேரியர் டு ஸ்டார்ட் இஸ் வெரி 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 லெஸ். ஆல் யூ நீட் டு டூ இஸ் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் லாஜ், அதாவது ஒரு ஐடியா. அந்த ஐடியா மட்டும் இருந்தால் போதும். அந்த ஐடியாவை உங்களால் நல்லா ஆர்டிகுலேட் பண்ண தெரிஞ்சால் போதும். மற்றது எல்லாமே தேர் ஆர் ரிசோர்ஸஸ். நீங்கள் சாட் ஜிபிடி கிட்ட போயிட்டு எனக்கு இந்த மாதிரி ஐடியா இருக்கு, எனக்கு ஒரு சிம்பிளாக ஒரு அப்ளிகேஷன் பண்ணி கொடுன்னு சொன்னால் இட் வில் கிவ் யூ லைக் வாட் யூ நீட் டு டூங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிடும். ஸோ இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பேரியர் டு கிரியேட் ஹாஸ் பிகம் வெரி 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 லோ. ஸோ ஸோ ஆல் யூ நீட் டு டூ இஸ் ஜஸ்ட் ஹாவ் சம் ஐடியா. நீங்கள் காலேஜ் படிக்கும் போதே நிறைய விஷயங்கள் பாருங்க, பேசுங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, ஐடியாஸ் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஐடியாவை ஸ்டார்ட் கிரியேட்டிங். ஸோ ஒரு ஐடியாவை மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஜாப் இன்டர்வியூ போகும்போது, சார் நான் இந்த மாதிரி ஒரு 10 அப்ளிகேஷன் பண்ணி வச்சிருக்கேன்னு அந்த லிங்கை காட்டும் போது வேற மாதிரி. ஸோ நான் இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங் திங் இஸ் when I did my career pivot, நான் மார்க்கெட்டிங்லேருந்து இந்த கோடிங் இந்த சைடுக்குள்ளே வரும்போது எனக்கு ரெஸ்யூமே கிடையாது. ஸோ என்னுடைய ரெஸ்யூம் என்னன்னா, இந்த 50 அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ணிட்டு இதோடைய லிங்க்கை அமிச்சேன். அப்படி அனுப்பும்போது தான் என்னுடைய இப்போ இருக்கிற சிஇஓ வந்து அந்த லிங்க்ஸை பார்த்துட்டு he is like, why don't I give a chance to this guy? So I was not a qualified engineer, but I had like explored and built these apps. So என்னால் ஒரு நான் இன்ஜினியரால இதை பண்ண முடியும்னா, ஸ்டூடெண்ட்ஸ் who are learning stuff, they can obviously do. Sure. Thank you so much and thank